கேட்பது மாத்திரம்தான் உங்களது வேலை. நீங்க கேட்ட காரியத்தை உங்களுக்கு தருவது அவருடைய வேலை. அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம திருச்சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை கொண்டாடுகின்றோம். இயேசு அப்படின்னு சொன்னாலே அது இரக்கம் தானே. ஏன்னா அந்த பெயரில் அவ்வளவு சக்தி இருக்கிறது, அந்த பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசு கிட்ட அவருடைய பெயரை நாம் சொல்லி அழைக்கின்ற பொழுது அன்பு ஒழுகும், இரக்கம் வழியும், கருணை பொங்கும். ஏன்னா அவர் தெய்வம், சாதாரண தெய்வம் கிடையாது, அவர் இரக்கமே நிறைந்த தெய்வம். நாம் அவர்கிட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவர்கிட்ட ஜெபத்தில் போகிறோம், போய் அவர் முன்னாடி மண்டியிட்டு என்ன காரியம் வேண்டி ஜெபிச்சாலும் அவருடைய இதயம் நமக்காக இறங்கும், அவருடைய அன்பு நமக்காக பொழியும், அவர் நமக்காக செயல்படுவார். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எல்லாரும் பாவத்தில் வீழ்ந்து பரிதவித்த பொழுது, நாம் எல்லாருமே அழியணும், அழிஞ்சு போகணும் அப்படி என்கின்ற நிலை இருந்த வேளையில் நாம் அழிஞ்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் பிறந்து வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்து அப்பா கிட்ட போகும் வரைக்கும் நாம் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் என்பதற்காக, அதற்கு தடையாக இருந்திருக்கக்கூடிய பாவத்தை அழிப்பதற்காக நம் மீது இரக்கம் கொண்ட அந்த தெய்வம் நமக்காகவே இறங்கி வந்தார். நமக்காகவே இறங்கி வந்து சிலுவை மரத்தில் நம்முடைய சகல பாவ காரியங்களை சுமந்து மரித்த பொழுது அவருடைய இரக்கம் நமக்காக பொங்கி வழிந்தது. நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த இரக்கம் கழுவி விட்டது. இப்போ நாம் அத்தனை பேரும் நம்முடைய பாவ காரியங்களில் இருந்து அவருடைய இரக்கத்தினால் கழுவப்பட்டு முற்றும் முழுவதுமாக விடுதலை பெற்ற ஜனங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் சின்ன சின்ன காரியங்கள் தப்பு தப்பாக பண்ணுகின்ற வேளையில், அவருடைய இரக்கத்திடம் போய் மன்னிப்பு கேட்கின்ற வேளையில் அவர் மன்னிக்கின்றார், மனதுருகின்றார். ஏன்னா அவர் மனதுருகின்ற தெய்வமாகும், நமக்காகவே உருகுகின்ற தெய்வம் அவர். அப்பேற்பட்ட தெய்வத்திடம் நம்முடைய பாவ காரியங்களை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது அவரது இரக்கம், தயவு, கருணை, அன்பு எல்லாமே நமக்காக தரப்படுகின்றது. இப்போ இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் நம்ம கூடவே இருக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை, வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றி வைக்காமல் போய்விடுவாரா என்ன? நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ உங்கள் மனசில் என்ன தோணுதுங்க? நான் எது கேட்டாலும் தெய்வம் கொடுப்பாரா? அப்படி கேட்டால் கொடுப்பார் அப்படின்னா ஏன் இதுவரைக்கும் சமயங்களில் பல மாச காலங்கள், வருஷ காலங்கள் இப்படி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேனே, என்னுடைய வேண்டுதல்கள் இதுவரைக்கும் கைகூடி வரலையே அப்படின்னு நீங்கள் கேள்வியோடு இருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். கேட்பது மாத்திரம்தான் உங்களது வேலை. நீங்கள் கேட்ட காரியத்தை உங்களுக்கு தருவது அவருடைய வேலை. அவர் நீங்கள் கேட்ட காரியத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அவர் கொடுப்பதற்காக உங்களுக்கென்று நீங்கள் கேட்ட காரியத்தை அனுப்பி வச்சுட்டாரு. அது எப்போ உங்ககிட்ட வந்து கிடைக்கணுமோ அப்போ வந்து சேரும், அப்போ வந்து கிடைக்கும். நீங்கள் என்னதான் அவசரப்பட்டாலும் ஒரு நிமிஷம் முந்தியோ அல்லது ஒரு நிமிஷம் கழித்தோ அது உங்களுக்கு வந்து சேராது. அவர் நினைத்த நேரத்தில், அவர் எப்போ திட்டம் போட்டு வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் அவரது இரக்கத்திலிருந்து நீங்கள் கேட்ட காரியங்கள் வந்து கைகூடும். அதுவரைக்கும் பொறுத்துக்கோங்க. பொறுத்துக்கொள்ள முடியலையா? அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் தளராது இருங்க. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் தோமையாரை பார்க்கிறோம். தோமையார் அப்படின்னு சொன்னதும் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய காரியம் என்ன? சந்தேக பிறவி. அவர் சந்தேக பிறவி கிடையாது. அவருக்கு ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை.
அந்த இடத்துல எல்லாரும் கூடியிருந்த வேளையில் அவர் இல்லை. ஆண்டவர் வந்தார். ஆண்டவரை பார்த்த சீடர்கள் எல்லாரும் சந்தோஷத்தில் ஆண்டவர் போனதுக்கு அப்புறமாக தோமையார் வந்ததும் சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், அவர் வந்தார் அப்படின்னு. அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரை நானும் பார்க்கணுமே. நீங்கள்லாம் ஒரு வேளையில் என்னை கிண்டல் பண்ணலையே, நான் இந்த இடத்துல இல்லை அப்படி என்பதற்காக நீங்கள் பொய் பேசலை, அப்படித்தான் அவர் கேட்டாரே ஒழிய அவர் உண்மையிலேயே அவ்வளவு சந்தேகப்பட்டு ஆண்டவரது உயிர்த்தெழுதல் மீது சந்தேகப்பட்டெல்லாம் அவர் கேட்கலைங்க. ஒரு வாஞ்சையோடு தான் கேட்டார். அதனால தான் தெய்வம் 8 நாட்களுக்கு பிறகு அவர் முன்னாடி தோன்றி, இதோ நீ கேட்ட நான் முன்னாடி வந்திருக்கிறேன், தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னார். அன்பின் உள்ளங்களை, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகின்றார். நீங்கள் கேட்ட காரியங்களை இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளலை அப்படி என்பதற்காக நீங்கள் சந்தேகப்பட்டுறாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தொட்டுப்பார், இதோ நான் உன் முன்னிலையில் நிற்கிறேன், என்னை தொட்டுப்பார், நீ சந்தோஷமாக வாழணும் அப்படி என்பதற்காக நான் உன் கூடவே நிற்கின்றேன். உனது வலது பக்கத்தில் நிற்கிறேன், உனது இடது பக்கத்தில் நிற்கின்றேன், உனக்கு முன்னாடி நிற்கின்றேன், உனக்கு பின்னாடி நிற்கின்றேன், உனக்கு மேலாக நிற்கின்றேன். ஏன் நீ நின்று கொண்டு இருக்கிறாயே இந்த பூமியில் தான் 2000 வருஷங்களுக்கு முன்னாக என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் எங்கே போயிட்டு அப்படின்னு நீ நினைக்கிற? இங்கே தான் இருக்குது, இந்த பூமிக்குள்ளே தான் கிடக்குது, அதன் மேலே தான் நீ நின்றுக்கிட்டு இருக்கிற. அப்படின்னா உன்னை நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீ சந்தேகப்படாத, நான் நீ கேட்ட காரியத்தை நிச்சயமாக கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய இதயம் இரக்கத்தின் இதயம். அந்த இதயத்தில் இருந்து உனக்கான தேவையான காரியம் நிச்சயமாக கொடுக்கப்படும். அதை நான் கொடுத்துட்டேன், அது வந்துக்கிட்டே இருக்குது. அதை பெற்றுக்கொள்ளும் அளவும் நீ நம்பிக்கையில் மனம் தளர்ந்து போகாமல் இருந்துக்கோ அப்படின்னு இயேசு அழைக்கின்றார். அவரது அந்த அழைப்புக்கு செவிமடுத்தவர்களாக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்போம். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தால் நாளைய விடுதல் நம் அத்தனை பேரையும் சிகரங்களுக்கு இட்டுச் செல்லும். ஆமென்.